ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 9 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து அப்படியே ரொம்ப அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக கங்கா வர கால் பண்றாங்க. அக்கா தான் கால் பண்றா அப்படின்னோடனே இப்போ விஜய் வந்து நீ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ போன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. காவேரி வாசல் வர வந்துட்டு திருப்பி ஓடி போய் விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா அழுது ஃபீல் பண்ணி காவேரி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப விஜய் மட்டும் வெளியில நின்று அழுது நிக்கிறாரு. அப்புறமா விஜய் வந்து நிவினை மீட் பண்றதுக்காக நிவினோட வீட்டுக்கு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நிவின் வெளியில வராரு. அப்ப நிவினை பார்த்தோன்னே விஜய் வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்போ நிவின் எதுக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி காவேரி அன்னைக்கு மயங்கி விழுந்தப்போ நீங்க தானே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களா, அதுக்காண்டி தானே. இப்ப நிவின் வந்து சொல்லவும் முடியாம திருப்பி திருப்பி கேட்கிறாரு, காவேரி வேற எதுவும் சொல்லலையா, வேற எதுவும் சொல்லலையான்னு. விஜய் என்ன சொல்றாருன்னா, அதே மாதிரி இன்னொரு நாள் மயங்கி விழுந்துட்டு அப்ப நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். அப்பதான் நான் அப்பாவாகிற விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்களாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, உங்களுக்கு முதலே தெரியும்லன்னொடனே. இல்ல நான் எவ்வளவோ சொன்னேன், காவேரி தான் இந்த மாதிரி சொல்லிட்டானோடனே. விடுங்க விடுங்க பிரதர், கூல் கூல் அப்படின்னு சொன்னோடனே அப்புறமா நான் அன்னைக்கு உங்க மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். இந்த மாதிரி அன்னைக்கு நான் ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தேன், அதுவும் அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க, சாரி, அதை அப்படியே விட்டுறலாமே அப்படின்னோடனே இப்ப நிவின் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அதே மாதிரி நீங்க சீக்கிரமா குழந்தைய வச்சு நீங்க ரெண்டு பேரும் சேரணும்னு சொன்னீங்களாம்ல அப்படின்னோடனே இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, எனக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கு, என்னாலதான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கீங்களோ அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் நிவின் வந்து விஜய் விஷ் பண்றாரு. விஜய் வந்து நிவினை வந்து ஹக் பண்ணிக்கிறாருங்க ரெண்டு பேருமா. அப்புறமா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்க போங்க, நீங்களும் இது மாதிரி சீக்கிரமா இந்த ஃபீல் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப விஜய் வீட்டுல வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு, தூங்கி இருப்பாளோ அப்படின்னு. இங்க காவேரி வந்து காலையில இருந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சாரதாவும் நர்மதாவும் தூங்கிடுறாங்க. கீழே காவேரி படுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து மெசேஜ் பண்றாரு, தூங்கிட்டியா அப்படின்னோடனே காவேரி வந்து நோன்னு அனுப்புறாங்க. நோ டைப் பண்றதுக்கா இவ்வளவு நேரம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து அப்புறமா ரிப்ளை பண்றாரு. திருப்பி காவேரி வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க அடுத்து மெசேஜ் பண்றாங்க, நீங்க இன்னும் தூங்கலையா அப்படின்னோடனே தனியா இருக்கிறதுனால தூக்கம் வர மாட்டேங்குது, வரியா அப்படின்னு அனுப்புறாரு. இப்போனே காவேரி நோ, வாய்ப்பே இல்லை அப்படின்னோடனே ஏன் அப்படின்னோடனே நீ காலையில இருந்து உங்க கூட தானே இருந்தேன்னொடனே இல்லையே மணி இன்னும் 12 ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா மாத்தி மாத்தி ரிப்ளை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா வாயே அப்படி சொல்லிட்டு விஜய் திருப்பியும் கெஞ்சி கூப்பிடுறாரு. காவேரி வந்து ஓகே வரேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டு அதை டெலீட் பண்ணிடுறாங்க. டிப்பாவி டெலீட் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பாத்துட்டே இருக்கிறாரு. அப்புறமா ரெண்டு பேருமா கொஞ்ச நேரம் சேட் பண்றாங்க. அப்புறமா காவேரிக்கு மனசே கேட்கறாங்க. காவேரி மெதுவா கதவை ஓபன் பண்ணி வெளியில வந்து நிக்கிறாங்க. விஜய் வந்து ரெண்டு கையும் அப்படியே விரிச்சிட்டு நிக்கிறாரு. காவேரி எப்படியே பார்த்து சிரிச்சுட்டே வெளியில வர்றாங்க. உடனே விஜய் வந்து வரமாட்டேன்னு சொன்னோடனே இப்போ காத்து வாங்க தான் வந்தேன் அது அப்படின்னோடனே காத்து வாங்க தான் வந்தியா, அப்ப இங்க என்னையே பார்க்க வரலையா, அப்ப நீ போனோடனே என்ன திடீர்னு போன்னு சொல்லிட்டீங்கன்னு ஏன் சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இருக்கிறாரு. அப்புறமா ரெண்டு பேருமா உட்காந்து அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே விஜய் வந்து காவேரி கிட்ட நம்ம மூணு பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கே போடலாம், நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா, என்னை வந்து இப்படி மாத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லும்போது காவேரி வந்து உன்னைனா மாத்தவே முடியாது, நான் எங்க உன்னை மாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்றாங்க. இப்ப கூட பார்த்தல வான்னு எப்படி பிடிவாதமா கூட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்னடி சட்டுன்னு இப்படி பேசிட்ட அப்படின்னோடனே நீங்க மட்டும் என்ன டீ போட்டு பேசுறீங்க அப்படின்னே, அப்படியா ஆசையா தான் கூப்பிட்டியா, அப்படின்னா நீ டா போட்டு கூட பேச, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறமா டைம் ஆயிடுச்சு, அம்மா வர வந்துருவாங்க சொல்லிட்டு காவேரி விஜயை சமாதானப்படுத்திட்டு எந்திச்சு போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.